Welcome to Anju's Handcraft. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த பேக் ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சுங்க. இது எப்படி முடிக்கணும்ங்கறத உங்களுக்கு இப்ப காட்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ட இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பேக் எப்படி ஃபுல்லா திருப்பிக்கணுங்க. திருப்பிட்டு இந்த ஒரு ரோ விட்டு அடுத்த ரோல இந்த ஒயரை சொருகணும். இந்த மாதிரி நல்லா இழுத்து சொருகிக்கணும். சொருகி அப்படியே அடுத்ததுல இருந்து இப்படியே ஃபுல்லா நீங்க அது சொருகி விட்டுறணுங்க. நல்லா இழுத்து ஃபுல்லா நீங்க சொருகிடணும். தெரியுதா? இப்படி இந்த ஒயர் எவ்வளவு நீளத்துக்குள்ள போகுதோ அது வரைக்கும் அடக்கிடுங்க. இந்த மாதிரி எல்லாமே பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா எல்லாமே சொருகிக்கணும். நல்லா டைட்டா இழுத்து சொருகிக்கணும். இதையெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே பாருங்க, நான் ஃபுல்லா எல்லாமே சொருகியாச்சு. இதெல்லாம் கட் பண்ணிட்டு பேக்கை திருப்பிக்கிட்டு கைப்பிடி போடணும். இப்போ கைப்பிடி எப்படி போடணுங்கிறத பார்ப்போங்க. இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. இதுல மேல இருந்து 4 லைன் விட்டுட்டு இந்த 4வது லைன்ல ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேயும் இந்த இடத்துலயும் இது ரெண்டுக்கும் கேப்ல விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நான் எப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேங்க. இந்த மாதிரி தாங்க கைப்பிடி போடுறதுக்கு. இந்த மேல இப்படி நம்ம ஜாயின் பண்றதுக்காக 16 அடிக்கு கட் பண்ணணும். ஒரே ஒரு ஒயர் 16 அடிக்கு கட் பண்ணணும். இதெல்லாம் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத காட்டுறேன். இங்க மேல இருந்து 4 நாட்டுக்கு கீழே இப்படி ஆரம்பிக்கணுங்க. இதுக்குள்ள விட்டு பக்கத்துல இருக்க அந்த ஹோல்ஸ்ல வெளியில எடுத்துக்கணும். எடுத்துட்டு இன்னொரு கார்னரை இதுக்கு நேரா இந்த இடத்துல இங்க வெளியில இருந்து இப்படி வெளியில விட்டு இந்த பக்கத்துல இருக்க இன்னொரு ஹோல்ஸ்குள்ள இப்படி வெளியில எடுக்கணும். இப்படி நல்லா இழுத்துக்கோங்க. இந்த முதல்ல இருக்க கைப்பிடியோட இப்படி வச்சு பாருங்க. அளவு இந்த அளவுக்கு வேணுங்கிறத இப்படி சரியா சமமா இப்படி வச்சு பார்க்கணும். அளவா இது வச்சு பார்த்துட்டு இதே நல்லா கையில இப்படி பிடிச்சுக்கோங்க. நல்லா டைட்டா, ஏன்னா நகராம இருக்கிறதுக்கு. இப்ப இங்க உள்ள விட்டு வெளியில எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் உள்ள விட்டு வெளியில எடுக்கணும். இதே மாதிரி இந்த ஒயர் ஃபுல்லாவே நீங்க இப்படி உள்ள விட்டு விட்டு வெளியில எடுக்கணுங்க. எடுத்தா மேலையும் இப்படி வரணும், கீழே இந்த மாதிரி வரணும். பாருங்க, இந்த உள்ள இருந்து எடுக்கிறது இப்படி கீழே வரும். நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி நீங்க ஃபுல்லா ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி எடுத்து பார்த்தோம்னா மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் இப்படி வரணும். இதுக்கு அளவு 16 அடி.
உங்களுக்கு கம்மியா வேணும்னா ஒரு அடி கம்மி பண்ணி 15 கூட நீங்க வச்சுக்கலாம். இது திக்கா வேணும்னா 16 அடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தின்னா வேணும்னா 15 அடி கூட நீங்க வச்சுக்கலாம். அதோட 12 அடிக்கு 2 ஒயர் கட் பண்ணணும். காட்டுறேன். இதுக்கு 16 அடி, கைப்பிடி ஜாயின் பண்ண 16 அடி, அது பின்றக்கு 12 அடி. இதுல வந்து இது ஜாயின் பண்ண ஒரே ஒரு ஒயருங்க 16 அடிக்கு, பின்னருக்கு 2 ஒயரு, 12 அடியில 2 ஒயரு. அதையும் இதே மாதிரி உள்ள விட்டு சமமா இந்த பக்கம் எடுத்துக்கிறீங்க. இதே மாதிரி நீங்க ரெண்டையும் சமமா ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கு 16 அடிங்க, இதுக்கு வந்து 12 அடி. நீங்க உங்களுக்கு தின்னா வேணும்னா கொஞ்சம் ஒரு அடி கம்மி பண்ணிக்கோங்க, திக்கா வேணும்னா ஒரு அடி அதிகமா வச்சுக்கோங்க. இது எப்படி ஜாயின் பண்றோம், எப்படி பின்னணும்னா பாருங்க, இந்த 2 ஒயர் இப்படி நேரா வச்சுக்கோங்க. இந்த ஒரு 2 ஒயரை இப்படி சுத்தி இதுல வெளியில இப்படி எடுத்துக்கோங்க, டைட்டா பிடிச்சுக்கணும். இந்த சைடு இருக்கிறத ஆப்போசிட் சைடு இப்படி விட்டு சுத்தி வெளியில எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டா போடணுங்க. போட்டுட்டு இந்த 2 எண்ணத்துல ஒரு ஒயரை மட்டும் சுத்தி வெளியில எடுத்துக்கணும். இதுல அதே மாதிரி ஒரு ஒயரை மட்டும் இப்படி சுத்தி வெளியில எடுத்துக்கணும். திருப்பி இதே மாதிரி இந்த ஜடை பின்ற மாதிரிங்க மாத்தி மாத்தி நீங்க இதே மாதிரி பின்னிட்டு வாங்க. இப்படி நல்லா மேல தூக்கி விட்டுருங்க. மாத்தி மாத்தி ஜடை பின்ற மாதிரியே தாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு பட்டை ஒயர்ல போடுறதுக்கு இதே மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மெத்தட் தான். பாருங்க, இப்படி மேல மேல நீங்க போட போட அப்படி மேல தள்ளி விட்டுக்கோங்க. நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு நான் முடிக்கிறத காட்டுறேன். இப்போ இங்கே போட்டதுக்கு அப்புறம் இந்த சைடில் இருக்கிறத இந்த பக்கம் இருக்க ஓட்டையில் உள்ள சொருகிடணும். இந்த பக்கம் இருக்கிறத இதுக்குள்ள சொருகிடணும். இருங்க, ஃபுல்லாக உள்ள சொருகிடணுங்க. முடிச்சு போட்டு இந்த ஒயரை நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு இந்த முதல்ல சொருகி விட்டீங்க பார்த்தீங்களா, இந்த ஒயரு இந்த நாட்டுகளுக்குள்ள இப்படி சொருகி விட்டுருங்க. நாங்கள் ஃபுல்லாக போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இங்கே ஒரு முடிச்சு போட்டு இதில் அப்படியே சொருகி விட்டுறணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். போட்டு இதில் ஜாயின் பண்ணி விட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் போட்டு இங்கே ஜாயின் பண்ணியாச்சுங்க.
அவ்வளோதாங்க, பேக்கு போட்டு முடிச்சாச்சு. கைப்பிடி எல்லாமே போட்டு பேக் முடிச்சாச்சுப்பா. பேக் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.